ஸோ இது வந்து ஒரு வீடியோ பாருங்க, இந்த ஃபேமிலி எவ்வளோ அழுகுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது என்னன்னா, ஒருத்தவங்க அந்த வீட்டில் வந்து நாய் வளர்க்குறாங்க. ஸோ ரொம்ப அவங்க வீட்டில் ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ஸோ என்ன இருக்குன்னா, அதுக்கு வந்து பாய்சன் யாரோ வச்சுருக்காங்க. பாய்சன் வச்சுட்டு இப்போ அது வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ என்ன கேட்குறேன், இந்த மாதிரிலாம் பண்ணணுமா? ஏன் இந்த மாதிரி மனித நேயமே இப்படி இழந்து போய் கிடக்குறீங்க? இப்படி ஒரு மனித நேயத்தை இழந்து என்ன வாழ்ந்து என்ன சாதிக்க போறீங்க? வாழ்ற காலமே இன்னும் 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் தான். அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் பண்ணி இந்த பாவத்தெல்லாம் சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கும் சேர்த்து வச்சுட்டு, நாளைக்கு அந்த பிள்ளைங்களும் கெட்டு போக வச்சுட்டு, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் பசங்க பண்ணுங்க. பசங்களுக்கும் இதை வந்து டீச் பண்ணிடுவீங்க. நாளைக்கு அவங்களும் இந்த அடுத்த ஜென்ரேஷன்ல இப்படிதான் இருக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை மாற மாற நிறைய விஷயம் வந்து பகுத்தறிவு வந்து வளரணும். there should be a sense of common needs to be developed. சரியா? ஸோ அந்த காமன் சென்ஸ் டெவலப் ஆகலன்னு வச்சுக்க ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் பேசிக் ஹியூமானிட்டின்றது நம்ம இயல்பாகவே இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஏன் உங்ககிட்ட மட்டும் இல்லை? இதை கொண்டு உங்களுக்கு என்ன திருப்தி